Taste the Daily. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வெந்நீருக்காக தனியார் உணவு விடுதியில் நோயாளிகளின் உறவினர்களை நிற்க வைத்து தீய சக்தி ஆட்சி வேடிக்கை பார்த்து வருகிறது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு வார்டில் வெந்நீர் வழங்கும் சாதனங்கள் பழுதடைந்துள்ளன. இதனால் மகப்பேறு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் உறவினர்கள் வெந்நீருக்காக தனியார் கடைகள் முன்பு வரிசையாக நிற்கும் அவலம் நேர்ந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாரத்தான் அமைச்சரோ ஊர் ஊராக சென்று விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தெற்கு வள்ளியூர், மடப்புரம், அழகப்பபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் அவதிக்குள்ளாகினர். மேலும் பள்ளிகளில் தற்போது அரையாண்டு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்கள் செல்போன் வெளிச்சத்தில் படிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் நகராட்சியில் கருணாநிதி சிலை அமைப்பதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருப்பத்தூர் நகரமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் கருணாநிதிக்கு சிலை வைக்கவும் 100 அடி கொடிக்கம்பம் அமைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையை அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர். பின்னர் மக்கள் பிரச்சினைகளை பேசுவதற்காக அதிமுக கவுன்சிலர்கள் அவைக்கு வந்தனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் வினோதினி மக்களின் பிரச்சினை குறித்து பேசினார். அதற்கு சரியாக பதிலளிக்காமல் தேசிய கீதத்தை ஒலிபரப்பி கூட்டத்தை முடித்து ஆளும் கட்சியினர் அராஜகத்தை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே கிராம பஞ்சாயத்தில் கணக்கு கேட்ட வழக்கறிஞரை ஊராட்சி மன்ற தலைவர் கல்லால் தாக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சீர்பனந்தல் ஊராட்சி மன்ற தலைவரின் செயல்பாடுகள் மற்றும் நிதி சார்ந்த தகவல்கள் குறித்து வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக வழக்கறிஞர் மணிகண்டன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வழிமறித்த ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் வழக்கறிஞர் மணிகண்டனை ஊராட்சி மன்ற தலைவர் பழனி கல்லை கொண்டு தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை, சென்னை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள அரக்கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ரவி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கல்லூரியில் காலியாக உள்ள 51 பேராசிரியர் பணியிடங்களை அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கல்லூரியில் ஆய்வுக்கூடம் கட்டி முடித்து 1 வருடமாகியும் திறக்கப்படாமல் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாணவர்களின் சேர்க்கை மற்றும் தேர்ச்சி விகிதம் குறைவடைந்துள்ளதாக கவலை தெரிவித்த அவர் தொழிற்பயிற்சி, ஆய்வுக்கூட வசதிகள் மற்றும் விளையாட்டு மைதானம் போன்ற அடிப்படை தேவைகளை உடனடியாக வழங்கும்படி வலியுறுத்தினார். கோவையில் காட்டு யானை தாக்கி 2 பெண்கள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோமையனூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி மற்றும் சின்னத்தங்காள் ஆகிய இருவரை காட்டு யானை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் இருவரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் போதை இளைஞர்களின் அட்டூழியத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சில இளைஞர்கள் மதுபோதை மயக்கத்தில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர். சிலர் தலைக்கேறிய போதையில் தள்ளாடியபடியும் சாலையில் படுத்துக்கொண்டும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இது பேருந்து நிலையம் வந்த பயணிகளுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தியதுடன் போக்குவரத்திற்கும் இடையூறாக அமைந்தது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் விற்கப்படும் சட்டவிரோத மது புழக்கத்தால் திமுக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா, மது விற்பனைக்கான ஆட்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை பெருங்களத்தூர் சாலையில் இருந்த பள்ளத்தால் ஏற்பட்ட விபத்தில் ஐடி ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜிஎஸ்டி சாலையில் ஏரிக்கரை சிக்னலுக்கு முன்பாக சிறிய பள்ளம் ஒன்று இருந்துள்ளது. அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற நெடுங்குன்றத்தை சேர்ந்த வினோத் கண்ணன் வாகனத்தை திருப்ப முயன்றுள்ளார். அப்போது பக்கவாட்டில் வந்த கண்டெய்னர் லாரி உரசியதில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலையில் உள்ள பள்ளத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் சாலையை கூட முறையாக அமைத்து தர திறனற்ற அரசாக ஸ்டாலின் அரசு இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.
சென்னை கோயம்பேட்டில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதன் ஓட்டுநர் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானார். வெள்ளிக்கிழமை கட்டுமான ஜல்லியை லாரியிலிருந்து அதன் ஓட்டுநரான கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் இறக்கியுள்ளார். அப்போது அடியில் தண்ணீர் தொட்டி இருந்த நிலையில் அதன் மூடி உடைந்துள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் சங்கர் உயிர் தப்புவதற்காக லாரியிலிருந்து குதித்த நிலையில் அவர் மீது லாரி கவிழ்ந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார்.